பள்ளிக்கரணை தீ விபத்து 3 மணி நேரத்திற்கு பின் தற்போது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. பழைய வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்தில் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டது. தற்போது 3 மணி நேரத்திற்கு பின் தற்போது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கசாலி. வணக்கம் கசாலி. தற்போது தீயை அணைக்கும் பணியில் எத்தனை தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் வீரர்கள் ஈடுபட்டனர்? தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது? சென்னை பள்ளிக்கரணை கைவேலி பகுதியில் பழைய குப்பை கிடங்கு இருந்தது. தற்போது குப்பை கிடங்கிலிருந்து மாநகராட்சிக்கு தேவையான நாய் கட்டுப்படுத்து மையம் மற்றும் அங்கன்வாடிகள் அமைக்கும் பணிக்காக கட்டுமான பணிகள் நடக்கிறது. இதற்காக இங்குள்ள குப்பைகளை அகற்றி அந்த தரம் பிரித்து அந்த குப்பைகளை அகற்றும் பணிகள் நடந்து வருகிறது. அது இல்லாமல் சென்னை பெருங்குடி மண்டலத்தில் சாலை ஓரங்களில் அனாதையாக கிடந்த நூற்றுக்கணக்கான கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களை கொண்டு வந்து இந்த குப்பை கிடங்கில் வைக்கப்பட்டது. இந்த கட்டுமான பணியின் போது காலை திடீரென்று 9 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்து மலவன பரவி அருகில் இருந்த வாகனங்கள் அனைத்தும் தீயினால் எரிந்தது. இது பற்றி தகவல் இருந்தும் சென்னை பெருநகர மாநகராட்சி குடிநீர் வாரியத்திலிருந்து சுமார் 10 வாகனங்களும், தீயணைப்புத்துறை சென்னை, கிண்டி, திருவான்மியூர், துறைப்பாக்கம், வேளச்சேரி, மேடவாக்கம் உட்பட 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களும் வந்து சுமார் 3 மணி நேரமாக போராடி தற்போது தீயை கட்டுக்குள்ள அமைத்திருக்கிறார்கள். மேலும் இந்த தீ விபத்துக்கான காரணங்கள் என்ன, எப்படி ஏற்பட்டது என்பதையும் சம்பந்தமாகவும் தீயணைப்புத்துறையினரும் பள்ளிக்கரணை போலீசாரும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.